பில்கேட்ஸ் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள். ஜன்னல்கள் இயங்குதளம் பயன்படுத்துகிறவங்களோட ஜன்னல்களுக்கான இயங்குதள மேம்பாடுகள், பாதுகாப்பு மேம்பாடுகள், தொழில்நுட்ப உதவிகள் அப்படின்னு அத்தனை அப்டேட்டையும் மைக்ரோசாஃப்ட் நிறுத்த போறாங்க விண்டோஸ் 10 பயன்படுத்துறவங்களுக்கு. வர்ற அக்டோபர் 14ஆம் தேதியோட மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விண்டோஸ் 10க்கு கொடுத்துருந்த அத்தனை சப்போர்ட்டையும் நிறுத்திக்க போறாங்க. இதனால நம்ம கணினிலையோ அல்லது மடிக்கணினிலையோ விண்டோஸ் 10 வச்சிருந்தோம்னா தொடர்ந்து அதை பயன்படுத்த முடியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. தொடர்ந்து விண்டோஸ் 10 இருந்தாலும் உங்க கணினி இயங்கும். ஆனா உங்க ஓஎஸ்க்கு தொடர்ந்து வர வேண்டிய அப்டேட்லாம் நிறுத்தப்படுறதுனால உங்க கணினியில வைரஸ் அண்ட் மால்வேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கூடவே உங்க கணினியோட வேகமும் குறையும். அதனால விண்டோஸ் 10 பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இப்பவே உங்க கணினியில செட்டிங்ஸ்ல போயிட்டு விண்டோஸ் அப்டேட்ல உங்களுக்கு இலவசமான விண்டோஸ் 11க்கான அப்டேட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இந்த சப்போர்ட்டை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10க்கு நிறுத்துறதுனால வேற என்ன இடர்பாடுகள் வரும்னு பார்த்தோம்னா, எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியான மென்பொருட்களும் விண்டோஸ் 10க்கான அப்டேட்டை நிறுத்திடுவாங்க. அதனால ஏற்கனவே அந்த மென்பொருளை நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு அப்டேட்ஸ் கிடைக்காது. புதிய மென்பொருட்களை நிறுவ முடியாமையும் போகும். அதனால வில்லியம் ஹென்றி கேட்ஸ் 3 அவர்களே, நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, மைக்ரோசாஃப்ட் ஒரு ஓஎஸ்க்கு 10 வருஷம் வரைக்கும் சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. விண்டோஸ் 10 2015 அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ 10 வருஷம் அப்படிங்கிறத கடந்துருச்சு. இது ஒரு வழக்கமான செயல்முறை தான். நாம் அடுத்த கட்டமா விண்டோஸ் 11க்கு மேம்படுத்தலாம் அல்லது லினக்ஸ் மாதிரியான இயங்குதளம் கூட பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். உங்க கணினியில என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கருத்து பட்டியல் சொல்லிட்டு கண்டிப்பா எங்களை பின்தொடருங்கள். செய்வீர்களா?